ஆட்சி அமைத்து பதவியேற்ற பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பை 21ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. சபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நிகழ்வு 21ஆம் தேதி நடக்க இருப்பதாக தகவல். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ரமேஷ், 21ஆம் தேதி அப்படின்றது குடியரசுத் தலைவர் எத்தனை நாட்கள் அவகாசம் கொடுப்பார்? எத்தனை நாட்களுக்குள்ள பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு கொடுப்பாரு? இந்த நம்பர் இந்த 21ஆம் தேதி தான் திட்டமிட்டபடி நடக்குமா? அதாவது மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி நாளை மறுநாள் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாஜக இந்த முறை தனித்து வெற்றி பெறவில்லை. 240 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு என்பது தேவைப்படுகின்றது. இந்த நிலையில் ஜூன் 17ஆம் தேதி புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மக்களவை உறுப்பினர்கள் எம்பிக்களாக பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு இடைக்கால சபாநாயகர் என்கிற ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். எனவே இந்த முறை இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜக வெற்றி பெற்ற போது இடைக்கால சபாநாயகராக முன்னாள் சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்த வீரேந்திர கட்டாரியா இடைக்கால சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அதன் பிறகு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் கூடி சபாநாயகராக ஓம் பிர்லாவை தேர்வு செய்தார்கள். எனவே இந்த முறை ஓம் பிர்லாவே இடைக்கால சபாநாயகராக இருக்க போகிறாரா அல்லது அவருக்கு பதிலாக வேறு ஏதேனும் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட போகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதன் பிறகு சபாநாயகர் பாஜகவுக்கு இருக்க போகிறதா, கூட்டணி கட்சிகளுக்கு இருக்க போகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 17ஆம் தேதி மக்களவை உறுப்பினர்களுடைய பதவி பிரமாணம் நடைபெற்ற பிறகு ஜூன் 21ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் மோடி அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு. பிரதமர் மோடி தன்னுடைய அரசிற்கு எத்தனை எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது தொடர்பாக விரிவான உரையாற்றி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த முறை இப்படி நடைபெறவில்லையே, இந்த முறை மட்டும் ஏன் அப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என்ற கேள்வி நமக்கு இருக்கலாம். கடந்த முறை இந்த கேள்வியே எழவில்லை. ஏனென்றால் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. பாஜக தனித்து 303 இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தது. பாஜகவுக்கு பெரும்பான்மை இருந்தது. ஆனால் இந்த முறை பாஜக தனித்து அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடுதான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே இது போன்ற சூழலில் எப்போதெல்லாம் ஒரு அரசிற்கு தனித்து பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லையோ அவர்கள் தங்கள் அரசு மீதான நம்பிக்கையை நிரூபித்தாக வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் ஜூன் 21ஆம் தேதி பிரதமர் மோடி அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை பாஜகவுக்கு தனித்து அறுதி பெரும்பான்மை கிடைத்திருந்தால் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்ற பேச்சுக்கே இடம் இருந்திருக்காது. ஒருவேளை எதிர்கட்சிகளை சேர்ந்த யாரேனும் ஒருவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரி தீர்மானம் நிறைவேற்றியிருந்தால் அந்த சூழ்நிலையில் நடைபெறும். ஆனால் இது புதிய சூழல். எனவே நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. அதனால 21ஆம் தேதி எவ்வளோ நம்பர்ஸ் 293 ப்ளஸ் ஒரு 10 சுயேட்சை மற்றும் சிறிய கட்சிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆதரவு கிடைக்குமான்றதுக்கெல்லாம் 21ஆம் தேதி விடை கிடைக்கும். அதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.